ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுத்த ஜாதகமும் திருமண தடையும். இதுதான் தலைப்பே உங்களுக்கு சற்று வித்தியாசமாக தான் இருக்கும். தோஷ ஜாதகத்துக்கு தானே சார் திருமணம் தடையாகும், சுத்த ஜாதகங்களுக்கு ஏன் திருமணம் தடையாகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். பொதுவாக தோஷ ஜாதகங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு ஜாதகம் வந்துடுச்சுன்னா அவங்க ஈஸியாக அக்செப்டபிள் ஆகிடுவாங்க. சரி, நமக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகேது தோஷம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வரன்னு பார்த்து நீட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், ஜாதகங்களும் கிடைக்கும். ஆனால் இந்த சுத்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்களது சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதே ஒரு கர்வமாயிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம இன்னொரு சுத்த ஜாதகத்தை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது அட்ஜஸ்டபிளான தோஷங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. ஒரு உதாரணமாக, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு நம்ம மூல நூல்கள் குறிப்பிடுது. இப்படி இந்த மூல நூல்கள் குறிப்பிட்டதுனாலேயே அதை பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் 2, 4, 7, 8 செவ்வாய் இருக்குங்க, அவங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பொதுவான கணக்கு. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்தால் அந்த தோஷம் அங்கே அதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது வலிமையாக இருக்கா, இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உதாரணமாக, ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு பொண்ணுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்க, இது தோஷம். இங்கே அந்த பொண்ணு பிறந்த சந்திர திசை 5 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். 12 வயசில் செவ்வாய் திசை முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு வாழ்நாள் முழுக்க செவ்வாய் திசையே வரவே வராது. மேலும் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி. 3வது ஒரு விதியின்படி அவர் நீச்சமாக வேறு இருக்கார், பவரே இல்லை. இந்த ஜாதகத்தை நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி தோஷம் உள்ள ஜாதகங்களை கட்டி கழிச்சிருவாங்க சுத்த ஜாதகக்காரர்கள். சுத்த ஜாதகக்காரங்களுக்கு சொல்லப்படும் அறிவுறுத்த எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோடது சுத்த ஜாதகம், எந்த தோஷமே கிடையாது, எந்த தோஷம் இருக்கிற ஆணையும் பெண்ணையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்து இவங்களும் சுத்த ஜாதகம் தேடுறேன்னு பேர்வழிங்கிற பேரில் காலதாமதத்தையும் கால விரயத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தோஷங்களில் செயல்படும் தோஷங்கள், செயல் இல்லாத தோஷங்கள்னு 2 வகை இருக்குது. இந்த செயல் இல்லாத தோஷங்களையும் நாம் செயல்படும் தோஷங்களாக கணித்து கொண்டு ஜாதகங்களை இணைக்காமல் இருப்பதன் மூலமாக தான் நிறைய திருமணங்கள் தடைபடுகின்றன. சுத்த ஜாதகக்காரங்களுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே தங்களுடைய ஜாதகத்திற்கு எந்த ஒரு தோஷமான ஜாதகத்தையும் திருமணம் செய்துவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 100 குழந்தைகள் பிறக்கிறார்கள்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 65லிருந்து 70% குழந்தைகளுக்கு தோஷம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், தோஷ ஜாதகக்காரங்களுக்கு 70% வாய்ப்புகள் இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா 70% குழந்தைகள் தோஷத்தோடு தான் பிறக்கும். ஏதாவது ஒரு தோஷம் உள்ளே இருக்கும். அது வேலை செய்யலையாங்கிறது அது தனி கணக்கு. ஆனால் தோஷம் பார்வைக்கு தெரியும். சனி தோஷம், ராகுகேது தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், புனர்பு தோஷம்னு ஏதாவது ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவங்க தோஷ ஜாதகத்துக்கு தோஷ ஜாதகம் ஈஸியாக மேட்சிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் 30% தான் சுத்த ஜாதகம் இருக்கும். இந்த சுத்த ஜாதகக்காரர்களுக்கு 100 வரன்னு பார்த்தா அவங்களுக்கு பொருந்தி வர்றதே 25லேருந்து 30% தான் பொருந்தி வரும். அதுலேயும் 1008 குற்றங்களும் குறைபாடுகளும் கண்டுபிடித்து விடுவார்கள். புரியுதுங்களா? இப்போ சுத்த ஜாதகமாக இருக்கிறதே திருமண தடைக்கு ஒரு காரணமாக போயிடும். நம்ம ஊர் பக்கமெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போயிட்டீங்கன்னா நடுக்கண்ட எனக்குன்னு சொல்லிடணும்னு. குற்றம் மிகுந்த ஜாதகங்கள் அதிகமாக பிறப்பெடுக்கும் இந்த காலகட்டத்தில் குற்றமில்லாத ஜாதகமாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல சிக்கல் வரத்தானே செய்யும். 70% பெருசா 30% பெருசான்னு யோசிச்சு பாருங்கள். 70% தான் பெருசு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட இது சுத்த ஜாதகமாகவே இருந்தாலும், சுத்த ஜாதகம் ஆப்போசிட்லேருந்து வந்தாலும் சரி, தோஷ ஜாதகம் ஆப்போசிட்லேருந்து வந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் உண்மையிலேயே செயல்படும் தகுதியோடு இருக்கின்றனவா அல்லது அந்த தோஷம் வேலையே செய்யாதா என்பதை அறிந்து கொண்டு பொருத்தம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் 100% வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பொருத்தி வச்சோம். மேசலக்கண ஜாதகம், ரிஷப ராசி, எந்த விதமான குற்றம் இல்லை, தோஷம் இல்லாத சுத்த ஜாதகம்.
இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்கும்போது சிம்ம லக்ன ஜாதகம், லக்ன பொருத்தம் நல்லா இருக்குது, கன்னி ராசி, ராசி பொருத்தம் நல்லா இருக்குது. அந்த பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி, சிம்ம லக்னம் 7ஆம் இடத்துல சனி. எங்கே சனி தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதகத்தை நான் எப்படி பொருத்தி கொள்வது? இதுதான் ஜாதகருடைய கேள்வி. என்னோடது சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு சனி தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி பொறுத்துறதுங்கிற போது லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம் எல்லாம் சிறப்பாக இருக்குது. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு 5 திசைகள் முடிஞ்ச பிறகு மிடில் ஏஜுக்கு பிறகு 5 வருஷம் சூரிய திசை, கிட்டத்தட்ட 4.25 வருஷம் சூரிய திசை பேலன்ஸ் இருக்குது. 5 வருஷம்னு வச்சுக்கோங்க. சூரியன் 5, சந்திரன் 10, செவ்வாய் 7, 22 வயசு, 40 வயசில் இந்த பொண்ணுக்கு ராகு முடியும், 56 வயசில் குரு முடியும். 56 வயசுக்கு மேலே வர சனி திசையை பற்றி கவலைப்படுறாங்க. நான் நிறைய விளக்கங்கள் சொல்லி இது அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சனி பகவானை குரு வேறு பார்த்துக்கிட்டு இருக்கார். சனி பகவானை குரு வேறு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு சீரியஸான எந்த விஷயமுமே கிடையாது, தாராளமாக பண்ணலான்னு சொல்லி சேர்த்து வச்சு. இப்போ இந்த சுத்த ஜாதகத்திற்கு இது மேலோட்டமாக பார்த்தா தோஷ ஜாதகம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினாலும் கூட அந்த மாதிரியான தோஷங்கள் இல்லை, செயல்படாது, மிகவும் காலதாமதமாக வயதான காலத்தில் வருங்கிற மாதிரியான நிறைய விதிவிலக்குகளை பொருத்துவதில் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த விதிவிலக்குகளை பொறுத்துனா மட்டும்தான் சுத்த ஜாதகங்களுக்கும் எளிமையாக ஜாதகம் கிடைக்கும். நான் சொன்ன கேட்டகரி தான் மெயின். 70% பேர் தோஷத்தோடு பிறக்கிறாங்க. 70% பேர் தோஷத்தோடு பிறந்தாலும் இந்த தோஷங்கள் வேலை செய்வது என்னவோ 20% பேருக்கு தான். அப்போ பாக்கி 50% பேர் பேரளவுக்கு தோஷம் இருக்கும், ஆனால் வேலை செய்ய. புரியுதுங்களா? ஜாதக கட்டத்தில் இருக்கும். லக்னத்தில் கேது, 7ல் ராகுன்னு இருக்கும், 7ஆம் இடத்துல சனி இருப்பார், 7ல் செவ்வாய் இருப்பார், 8ஆம் இடத்துல ராகு இருப்பார்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அது செயல்படும் தகுதியோடு இருக்கிறதா என்பதை கணிப்பதில் தவறு வந்து நிறைய நடக்குது. சுத்த ஜாதகக்காரங்க அந்த மாதிரி தோஷ ஜாதகம் வந்தோடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 70% பேர் நீங்கள் சந்திக்கிறதுல இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குன்னாலும் அதில் 50% பேர் தோஷம் செயல்படாத தன்மையோடு தான் இருப்பாங்கங்கிறதுனாலையும், ஏற்கனவே சுத்த ஜாதகங்கள் 30% இருக்குங்கிறதுனாலையும் இந்த 50+30ன்ற 80% நீங்கள் பார்த்தா தான் ஈஸியாக உங்களுக்கும் திருமணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா என்னது சுத்த ஜாதகம், என்னோடது சுத்த ஜாதகம்னு சொல்லிக்கிட்டே 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷமாக வரன்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் உண்டு. அது இல்லை சார், எங்கள் ஊர் ஜோசியத்தை பார்த்தோம், அவர் சொல்லிட்டாரு செவ்வாய்னா செவ்வாய் தான், அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் கிடையாது, புத்தி வந்து உங்களை கொண்டு பிடிச்சினா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாருன்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நல்ல பொருந்தி வரக்கூடிய ஜாதகங்களை கூட தங்களுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் என்றும், அந்த வாழ்க்கை துணையின் ஜாதகம், வரப்போகிற வரனின் ஜாதகம் தோஷ ஜாதகங்களால் வேணவே வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் நிறைய உண்டு. நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். பொருத்தம் பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் செயல்பட தகுதியுடையவனவாக இருக்கின்றனவாங்கிறத முதல்ல கணிங்க. இப்போ உங்களுக்கு அம்சயோகம் இருக்கு, குரு வந்து உச்சம் பெற்றதுனால கிடைக்கிற ஒரு அம்சயோகம். இப்போ மேச லக்னம் 4ஆம் இடத்துல குரு உச்சம், பாக்கிய அதிபதி வந்து உச்சமாக இருக்கார், அம்சயோகம் இருக்குன்னா இந்த அம்சயோகம் எப்போ வேலை செய்யும்? குரு திசை வந்தா. வரலைன்னா அது பெருசாக வேலையை செய்யாது. 100% பலனை குரு உங்களுக்கு கொடுக்கணும்னா அவர் தசை நடத்தணும். இப்போ யோகம் வந்து தசை நடத்தினால்தான் வேலை செய்யும் அப்படி என்றால், அப்போ தோஷத்துக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு? அதுவும் தசை நடத்தினா தானே வேலை செய்ய முடியும். ஸோ உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம் என்கின்ற நினைப்பில் செயல்படவே இல்லாத பேரளவுக்கு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கும் பட்சத்தில் திருமணம் உங்களுக்கு தடையும் தாமதமும் பிரச்சனைக்குரியதமாகத்தான் மாறும். புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு நுணுக்கம் இருக்குது. சில ஜாதகம் மேலோட்டமாக சுத்த ஜாதகமாக இருக்கும், ஆனால் கடுமையான தோஷம் வேலை செஞ்சிட்ருக்கும். இன்னைக்கு விவாகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1000 தம்பதியர்களுடைய ஜாதகம் கிட்ட இருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதில் கிட்டத்தட்ட 650% ஜாதகங்கள் சுத்த ஜாதகங்கள். டைவர்ஸ்க்கு போகிறாங்க. பொருந்தாத லக்னங்களை இணைத்து வைப்பது, சுத்த ஜாதகம் தானேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பிடிச்சி இணைச்சி வச்சிடுறது, சஷ்டாஷ்டக லக்னங்களை இணைச்சிடுறது, ராசி பொருத்தமே இல்லாத நிலையில் இணைச்சிடுறது, குணப்பொருத்தங்கள் இல்லாத நிலையில் இணைச்சிடுறது, கிரக பொருத்தங்கள் இல்லாத நிலையில் இணைச்சிடுறது. ஒருத்தருக்கு நல்ல வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் இன்னொருத்தருக்கு வலுவிழந்த நிலையில் இருக்கிறத இணைக்கிறது. இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகருக்கு சூரியன் நீச்சமான பொண்ணை போய் இணைக்கிறது. அவரே சிம்ம லக்னம், அவருடைய லக்னாதிபதி நீச்சமான பொண்ணு ஜாதகத்தை அற்புதமாக பொருந்துது, சுத்த ஜாதகம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 3 மாதம் கூட தாங்க பிடிக்க முடியறதில்லை. கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வந்துடுது.
தசைகளின் சந்திப்பு, தசைகளில் வந்து முரண்பாடான தசைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட திருமண முறிவு ஏற்பட்டு விடும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஆயிரமான காரணங்கள் உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதனால் சுத்த ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகமே தேடணும் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு ஜோதிடரின் பங்களிப்பு இல்லாமல் உங்களால் நிச்சயமாக அதை தேர்ந்தெடுத்து விடுதல் என்பது முடியவே முடியாது. ஒரு தோஷம் வேலை செய்தால் அது வேலை செய்யலையாங்கிறத கணிக்கிறதுக்கு நிச்சயம் நல்ல நாலேஜ் வேணும். அந்த தசைகள் வருகின்றனவா, அது செயல்படும் தன்மையோடு இருக்கிறதா, அதன் செயல்திறனை குறைப்பது போல் வேறு கிரகங்களின் தொடர்புகள் இருக்கிறதா, சுபர்களால் அந்த கிரகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா, பாவிகளால் வலுவிழந்த நிலையில் இருக்கிறதான்னு இத்தனை கணக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ சுத்த ஜாதகம், நாங்கள் சுத்த ஜாதகம் மட்டுமே பார்ப்போன்னு காலதாமதம் செய்யாமல் உங்களுக்கு வரும் ஜாதகத்தை சிறப்பு தன்மைகளை பொருந்தி நீங்களும் நல்ல திருமண வாழ்க்கையில் இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.